நாச்சிபுரம்னு ஒரு அழகான ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல 2K கிட்ஸ் குழந்தைன்னு ஒரு பையன் இருந்தானா. நான் தான் அந்த 2K கிட்ஸ் குழந்தை. கதை சொல்கிறேம்மா, எத்தனையோ பேர் இருக்குது. அது என்ன 2K கிட்ஸ் குழந்தை? ஒன்று 2K கிட்ஸாக இருக்கணும், இல்லை குழந்தையா இருக்கணும். அது என்ன 2K கிட்ஸ் குழந்தை? குழந்தைன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் 2K கிட்ஸ் குழந்தைன்னு வச்சிருக்கோம். இதான்ப்பா உன்னோட பேரு. சரி, 2K கிட்ஸ்னாலே உங்களுக்கு இலக்காரமாக போச்சு. ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்க, கதையை சொல்ல ஆரம்பிங்க. அந்த 2K கிட்ஸ் குழந்தைக்கு ரொம்ப கோவம் வருமா. எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு யாரு கூடயாவது சண்டை போட்டுட்டே இருப்பானா. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப கோவமான 2K கிட்ஸ் தான். என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, அவனை கூட நான் இப்போ எப்படி ஒம்பளுக்கிறேன்னு பாருங்க. டேய் இங்கே வாடா. டேய் யாரை பாத்திரா வாடாங்கிற? நான் உன்னையோட வயசில் மூத்தவன்டா, மரியாதையாக பேசி பழகு. டேய் இது எங்கள் ஏரியா, எங்கள் மண்ணு, ஏன் எல்லை. இங்கே நீ வரணும்னா என்னையை கேட்டுட்டு தான் வரணும். ஏன்னா நான் 2K கிட்ஸ், இப்படி தான் பேசுவேன். பேசி தேவையில்லாத பிரச்சனையை இழுப்பேன். ஐயையோ, இந்த ஊரில் பூராமே பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல. நான் போகிறேன்டா சாமி, ஆளை விட்றா. இப்படியே வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் இவன் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பானா. இதனாலே அவங்கிட்ட யாருமே பேசுறது இல்லையா. இதனால மனசு ரொம்ப கவலைப்பட்டு போனானா 2K கிட்ஸு. ஒரு நாள் கட்டில்ல உட்காந்து நம்ம ஏன் இவ்வளோ கோவப்படுறோம், நம்ம இவ்வளோ கோவப்படுறனால தான் யாருமே நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தானா. அப்பேன்னு பார்த்து அவங்க அம்மா வந்தாங்களாம். ஏண்டா சோகமா உட்காந்துருக்க, என்னாச்சு? அம்மா மனசே சரியில்லைம்மா, இந்த உலகமே எனக்கு பிடிக்கலம்மா. டேய் ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு உனக்கு என்னடா உலகத்தை பிடிக்காம போச்சு? அம்மா 2K கிட்ஸாக பிறந்தது என்னோட தப்பாம்மா. யாருக்குமே எதுவுமே தெரிலம்மா. இந்த உலகத்தை நினச்சி எனக்கு கோவம் வருதுமா. என்னால் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியலம்மா. டேய் 2K கிட்ஸு உங்க பின்னாடி உலகமே நிக்கணும்னு நினைக்கிறீங்கடா, அதான்டா ரொம்ப தப்பு. எதுமா தப்பு? இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது தப்பா? யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறது தப்பா? டிக்டாக்கை பேன் பண்ணதை நினச்சி வருத்தப்பட்டது தப்பா? இல்லை எதுமா தப்பு சொல்லுமா? ஃபேஸ்புக்கில் இன்னமும் 90 கிட்ஸ் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கே நாசம் பண்ணுறாங்க, அது தப்பா? இல்லை ட்விட்டர்லேயும் வந்து ட்விட்டரே நாசம் பண்ணுறாங்க, அது தப்பா? டேய் படத்தை பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிருக்க. படத்துல வர டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கடா, குழந்தை மாதிரி நடந்துக்க. அம்மா நீ சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுமா. 2K கிட்ஸுக்கு என்றைக்குமே அறிவு ஜாஸ்தி. இந்த 90 கிட்ஸ் மாதிரி கிடையாது. நாங்கள் குழந்தையா இருந்தாலும் எங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு பெரிய ஆள் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். உயிரை வாங்காதடா, போய் விளையாடுற போடா. அம்மா என் மனசை நீ புரிஞ்சிக்க மாட்டேம்மா. நானும் மற்றவங்க மாதிரி அமைதியாக சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்குள்ள கோவம் வருது. எல்லாரும் என்னை கோவப்படுத்துறாங்க. டேய் உனக்கு ரொம்ப கோவம் வந்தா பக்கத்துல இருக்க குளத்துல உனக்கு கோவம் வர்றப்பெல்லாம் ஒரு கல்லை தூக்கி போடு போ. அதை செய் முதல்ல. இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களாம். அவங்க அம்மா சொன்னதை நினைச்சு 2K கிட்ஸ் குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டானா. ஆமாம் ஆமாம், நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளத்துல கள்ள தூக்கி போட்டால் என் கோவம் குறையும்னா இப்பயே போய் நான் குளத்துல கள்ள தூக்கி போட போகிறேன். என் கோவத்தை குறைச்சிக்க போகிறேன். அமைதியாக நான் வாழ போகிறேன். இப்படின்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி போடுறதுக்கு அவன் குளத்துக்கு போயிட்டானா. ஏ தம்பி 2K கிட்ஸ் குழந்தை, இப்போ என்ன கோவம் நீ கள்ள தூக்கி போட குளத்துக்கு வந்திருக்க? வேற ஒன்றும் இல்லை, 2K கிட்ஸாக பிறந்ததே எனக்கு வந்து கோவம் தான். அதனால ஃபஸ்ட்டு இந்த கள்ளத்துக்கு குளத்துக்குள்ள போடுறேன். இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வர்றப்பெல்லாம் கள்ள தூக்கி தூக்கி குளத்துல போட்டுட்டு இருந்தானா. இப்படியே 2K கிட்ஸ் குழந்தை கோவப்பட்டு குளத்துல கல்லை போட்டு போட்டு குளமே கல்லால நம்பிருச்சான். ஐயோ, யார் இந்த குளத்துல இவ்வளோ கல்லை தூக்கி போட்டு வச்சிருக்கிறது? குடிக்கிற தண்ணி எப்படியா செய்வாங்க? எல்லாம் அந்த பையன் செஞ்ச வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2K கிட்ஸ் குழந்தை போய் வச்சுக்கிறேன் அவங்க அம்மாட்ட. ஊர் மக்கள்லாம் கோவமாயி 2K கிட்ஸ் குழந்தையோட அம்மாவை பார்க்க போனாங்களாம். டேய் உங்க அம்மாவை கூப்பிட்றான். எதுனாலும் ஏன்ட்டே சொல்லுங்க, எந்த பிரச்சனாலும் நானே தீர்த்துருவேன். டேய் வாயை மூடிட்டு இப்போ நீ உங்க அம்மாவை கூப்பிட்றியா இல்லையா? ஆளாக் சைஸ்ல இருந்துட்டு பிரச்சனையை திக்கிறான். பிரச்சனையை கூப்பிட்றேன் உங்க அம்மாவை. நான் வாழ்க்கையில் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் எங்கள் அம்மாவே கூப்பிட்றேன். அம்மா அம்மா இங்கே வாமா. என்ன எல்லா பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு கேட்காதீங்க. உங்க மையன் செஞ்ச வேலை தான் எல்லாம். ஊருக்கே தண்ணி இல்லாமல் செஞ்சுப்பிட்டான். அப்படி என்ன செஞ்சா என் மையன்? அவனை சொல்றீங்க? எம்மோ குடிக்கிற குளத்துல பூரா கல்லா போட்டு வச்சிருக்காமா, தண்ணியே இல்லாமல் போச்சு. டேய் என்னடா பண்ணி வச்ச? உனைய சொல்றாங்க. அம்மா நீ தானே கோவம் வந்தா குளத்துல கல்லை போட சொன்ன, அதான் பெரிய பெரிய கல்லா தூக்கி போட்டேன். குளம் பூரா நம்பி போச்சு. நான் என்ன பண்ணட்டும்? ஏண்டா நான் சின்ன சின்ன பொடிக்கல்லா தூக்கி போட சொன்னா நீ என்னடா பெரிய பெரிய பாறாங்கல்லா தூக்கி போட்டியா? அம்மா நான் என்ன பண்ணட்டும்? என்னோட கோவம் ரொம்ப பெருசு. அதனால தான் பெரிய பெரிய கல்லா தூக்கி குளத்துல போட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் போட்ட கல்லால் குளம் நம்பி போச்சு, தண்ணி இல்லாமல் போச்சு. அதுக்கு நான் காரணம் கிடையாது. இந்த உலகம் தான் காரணம். என்னை கோவப்படுத்தின இந்த உலகம் தான் காரணம்.
டேய் ஏன்டா இப்படி பைத்தியக்காரமாய் பேசிக்கிட்டு இருக்கிற? குளத்துக்கு ஒரு வழியை சொல்லுங்க, அப்புறமேல் உங்க 2 பேத்து பிரச்சனையை அப்புறம் பேசிக்கங்க. தம்பி கோவம் வரலாம், அதுக்குன்னு இவ்வளோ பெரிய கோவமா? ஒரு குளத்தையே நிப்புற அளவுக்கு கல்ல போட்டு வச்சிருக்க. நான் என்ன பண்ணட்டும்? 2K கிட்ஸா பிறந்தது என்னோட தப்பா? 2K கிட்ஸுக்கு கோவம் வரது என்னோட தப்பா? சொல்லுங்க. ஐயோ இவன்ட்ட பேசினோம்னா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம் போல. ஃபர்ஸ்ட் குளத்துல இருக்க கல் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழியை பாருங்க. நீங்க எல்லாம் போங்க, நான் செலவு பண்ணியாவது அந்த குளத்துல இருக்க கல்லெல்லாம் எடுத்துறேன். சரி, எதையாவது செஞ்சு அந்த கல்லை எடுக்கிற வழியை பாருங்க. குடிக்க தண்ணி சுத்தமா இல்லாம போயிடப்போகுது. சரிங்கக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வர வர உன் கிறுக்குத்தனத்துக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கடா. இன்னும் நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. அம்மா நீ தானம்மா சொன்ன கோவம் குறையணும்னா கல்லை போட சொன்னேலம்மா, என்ன என்னம்மா பண்ண சொல்ற? சரி, பழையபடி கோவம் வந்தா அந்த குளத்துல இருக்க கல்லெல்லாம் தூக்கி வெளியே போடு, சரியா? அம்மா இனிமேல் எனக்கு கோவமே வராதுமா, அதனால குளத்துல இருந்து கல்லை எடுத்து வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. வாயில தான்டா 2K கிட்ஸுங்கிறீங்க, ஒரு வேலைன்னு வந்துட்டா ஜகா வாங்கிட்டு ஓடி போயிருவீங்க. சரி போய் தொலை, நானே செலவு பண்ணி கல்லெல்லாம் தூக்கி வெளியே போறேன். என்ன பண்றது, உன்னை பெத்த பாவத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அம்மா என்னைய குறை சொல்லாதம்மா, இந்த 2K ஜென்ரேஷன்ல பிறந்தது ஏன் தப்பா? உங்க தப்பு தான். டேய் இப்ப போறியா இல்லையா? பழையபடி 2K கிட்ஸ்ன்ட்டு வந்த கண்ணை பழுத்து போயிடும், போடாமத. இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களாம். ஐயையோ உண்மையிலேயே நம்ம பெரிய கோவக்காரனா இருப்போம் போல. நம்ம கோவம் இவ்வளோ பெருசு நமக்கே இப்போதான் தெரியுது. ஒரு குளமே நம்பி போச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கோவமே படக்கூடாது. 2K கிட்ஸுக்கு பெருமை சேர்க்கறது தான் நம்மளோட முக்கியமான வேலையே. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு கோவம் வரும்போது நம்ம செய்கிற தப்பு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கோவம் குறைஞ்ச பின்னாடி நம்ம செஞ்ச தப்பை சரி பண்ணவே முடியாது. ஏன் 2K கிட்ஸ் மட்டும்தான் கோவப்படுவாங்களா? மற்றவங்களாம் கோவப்பட மாட்டாங்களா? கதையில் ஒரு நியாயமே இல்லை. சரி என்ன பண்ணுறது, 2K கிட்ஸ்னாலே இழிச்சவங்களா ஆகி போயிட்டாங்க. அதனால இந்த கதையை இதோட முடிச்சுக்கோ. இனிமேல் என்னால் கல்லெல்லாம் தூக்கி போட முடியாது, அதனால இதோட முடிச்சுக்கோ. பாய் மக்களே. இருந்தாலும் இந்த 2K கிட்ஸ் அடங்கவே மாட்டேங்கிறாங்க. வாய் குறைதான் பாரு. சரிங்க மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நானும் போயிட்டு வரேன்.